உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். நீ இல்லங்கிறத என்னால நம்பவே முடியலன்னா, உன்னை நேர்ல பார்க்க முடியலனாலும் நீ அப்படியே எங்க கூடவே இருக்கிற மாதிரி தான் தோணுது. நான் உங்களை விட்டுட்டு போகலடா. உங்க கூடயே தானே இருக்கேன். உங்க 3 பேருக்கும் என் மேல இருக்கிற பாசம் எப்படி மாறாம இருக்கோ அதே பாசம் என்கிட்டயும் அப்படியே தான் இருக்க. நான் உங்க எல்லாரையும் பார்த்துட்டு தான் இருக்கேன். இது கண்மணி உனக்கு கட்டி விட்டது தானே? அடுத்த வருஷம் ராக்கி வந்ததும் இது உன்னை தூக்கி போட சொன்னோம். ஆனா நீ இதை அப்படியே வச்சிருக்க. அட, இத நான் உனக்கு திருச்செந்தூர் போய் வாங்கிட்டு வந்து உனக்கு கட்டிவிட்ட கயிறுல இதையும் நீ பத்திரமா வச்சிருக்கியானா? பிருந்தா 4th ஸ்டாண்டர்ட்ல போட்ட ஐடி கார்டுனா எவ்வளவு கியூட்டா இருக்கால. இதெல்லாம் வீட்டுல எங்க கடந்துச்சுன்னே தெரியல. இவ்ளோ திங்ஸ் நீ இந்த ஆட்டோக்குள்ள வச்சிருக்கேனா? இன்னும் நீ என்னெல்லாம் வச்சிருக்க? என்னோட ஹேர் பின்னு, கண்மணியோட காலேஜ் ஹால் டிக்கெட்டு, அண்ணே, இதுதானே அம்மா உனக்கு திருவண்ணாமலையில இருந்து வாங்கிட்டு வந்த ருத்ராட்சம்? இது இங்கதான் வச்சிருக்கியா? அப்போ அது எங்க ரூம்ல இருந்தது? என்ன கண்மணி, என்னாச்சு? மா, இத பாருமா. இது எங்க அண்ணன் கழுத்துல இருந்த ருத்ராட்சம். இது எப்படி உங்க மாறன் ரூமுக்கு வந்துச்சு? இப்போ எனக்கு புரியுதுனா? எல்லாத்தையுமே நீ எனக்கு புரிய வச்சுட்ட. அப்போ மாறன் என்கிட்ட சொன்னது எல்லாமே பொய் தான். அவன் என்கிட்ட இருந்து என்னமோ பெருசா மறைக்கிறான்னு. அதுக்காக தான் இந்த டிராமா எல்லாம் பண்றான். தேங்க்யூண்ணா, நான் பாத்துக்கிறேன். தேங்க்ஸ்ண்ணா. எப்பவுமே எனக்கு ஒரு குழப்பம்னா அதை நீ தீர்த்து வச்சிருக்க. தேங்க்ஸ்ண்ணா. இதுக்கு தான் ரொம்ப நாள் கழித்து குடிக்கக்கூடாதுங்கிறது. டெய்லியும் குடிச்சிடணும். தட் இஸ் த ஹெல்த்தியஸ்ட் டிப்.
சாரி பாண்டியா. டேய் நடிச்சது போதும், எழுந்துரு. கண்டுபிடிச்சிட்டால. நீ குடிக்கலன்னு எனக்கு தெரியும், மரியாதையா எழுந்துரு. சொல்லிக்கிட்டு இருக்கல. இப்ப நீ எழுந்திருக்கிறே இல்ல தண்ணி பிடிச்சி மூஞ்சில ஊத்துவா? எதுக்கு போய் சொன்ன? நான் போய் உனக்கும் எங்க அண்ணனுக்கும் முன் விரதம் இருந்துச்சா? ஆமா, அதான் அன்னைக்கு தெளிவா சொல்லிட்டல. ஆமாமா, ரொம்ப தெளிவா சந்தேகம் வராம நம்புற மாதிரி சொன்ன. நீ என்கிட்ட பேசினத வேற யாரு கேட்டிருந்தாலும் அப்படியே நம்பிருப்பாங்க மாறா. ஏன் எனக்கே ஒரு நிமிஷம் நீ சொல்றது உண்மையா போயேன்னு ஒரு குழப்பம் வந்துச்சு. ஆனா செம்ம பெர்ஃபார்மன்ஸ்டா மாறா. என்ன பிரச்சனை உனக்கு? நீ அண்ணன் கூட சண்டை போட்டு அவரை பழி வாங்கணுங்கிறதுக்காக ஆக்சிடென்ட் பண்ண இல்லையா? நீ 1000 தடவை கேட்டாலும் என்கிட்ட பதில் இதுதான். அதை நம்பாது உன் இஷ்டம். கோர்ட்டில் கூட இதை வந்து சொல்ல நான் தயாராக இருக்கிறேன். என்னை யாரும் காப்பாற்ற வேண்டிய அவசியம் இல்லை. செஞ்ச தப்புக்கு நானே தண்டனை அனுபவிச்சுக்கிறேன். போது நிறுத்துறியா? நீ என்ன சொன்னாலும் அப்படியே கண்ணை மூடிட்டு நம்புறதுக்கு வேற யாராவது ஒருத்தி இருப்பா. அவகிட்ட போய் சொல்லு. மனசுல இவருக்கு அப்படியே புத்தர் ஏசுன்னு நினைப்பு போல. எல்லா பாரத்தையும் அப்படியே அவர் தலையில ஏத்துப்பாரு. நீ பெரிய தியாகின்னு யாராவது உனக்கு செலவிக்கிறேன்னு சொன்னாங்களா? நான் யாருக்கும் தியாகம்லாம் பண்ணல. செஞ்ச தப்பை மறைச்சு ஒளிஞ்சு வாழ்றது எனக்கு அசிங்கம், அவ்வளோதான். அதுக்காக தான் உண்மையை சொன்னேன். நீ திரும்ப திரும்ப சொல்றதுனால போய் உண்மையாயிடாது மாறா. இப்போ உனக்கு என்ன தெரிஞ்சிச்சு நான் சொல்றது போயின்னு சொல்றேன்? நான் என்ன போய் சொன்னேன்? சண்டை நடந்து எங்க 2 பேர்த்துக்குள்ள. அது உண்மையா பொய்யான்னு சொல்றது நானும் அவரும் மட்டும்தான். அவர் இப்போ உயிரோடு இல்லை. நான் சொல்றேன், எங்க 2 பேர்த்துக்குள்ள முன்பகை இருந்துச்சு. நீ ஏதோ ஒரு பெரிய விஷயத்த மறைக்கிறதுக்காக தான் இப்படி எல்லாம் டிராமா போட்டுட்டு இருக்கேன்னு எனக்கு நல்லா தெரியுது மாறா. உண்மையை யாராலையும் என்ன பண்ணாலும் மறைச்சு வைக்க முடியாது. நீ எதை பாதுகாக்கணும்னு நினைக்கிறியோ நீ அதை செய். எது மாட்டணும்னு இருக்கோ அத நான் செய்றேன். என்ன நடக்குதுன்னு பாக்கலாம். சார் ரொம்ப போதையில இருக்கீங்கல்ல, படுத்து தூங்குங்க. பாத்து வாந்தி கிந்தி எடுத்துட்டு போறீங்க. இவ எப்படி இவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக எல்லாம் தெரிஞ்ச மாதிரி பேசுகிறா? நான் குடிக்கலைங்கிறத முதல்ல இவ எப்படி கண்டுபிடிச்சா? ஆக மொத்தம் இவ இதை விடுறதா இல்லை. இப்படியே போயிட்டு இருந்தா டேஞ்சர் தான். ராகவனை காப்பாற்றணும். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.